இந்த வீடியோவில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு உட்பட அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க நோட்டிஃபிகேஷனில். அடிப்படை பணியாளர்கள், தூய்மை பணியாளர், காவலர், மசாஜி இது போன்ற பதவிகளுக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அலுவலக உதவியாளருக்கான கட் ஆஃப் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2024க்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தூய்மை பணியாளருக்கு வந்து 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா 16 வேகன்சி கேட்டிருந்தாங்க. காவலருக்கு வந்து 35 வேகன்சி கேட்டிருந்தாங்க. இரவு காவலர் மற்றும் மசாஜிக்கு வந்து 2 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மசாஜிக்கு வந்து 23 வேகன்சி கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 2021 வந்து 76 வேகன்சி கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த தாட்டி 2024 வெறும் 33 வேகன்சி தான் கேட்டிருக்கிறாங்க. அப்படி பாதி வேகன்சி குறைஞ்சிருச்சு. அதனால் ஏற்கனவே அலுவலக உதவியாளரில் இதே மாதிரி தான் வேகன்சி குறைஞ்சிருந்துச்சு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அதுக்கு வந்து கட் ஆஃப் நிறையவே வந்துருந்துச்சு மார்க்கு. அதே மாதிரி தான் இதுக்கும் கட் ஆஃப்ன்றது அதிகமாக தான் வரும். வாங்க நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் கேஸ்ட் வரையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தூய்மை பணியாளருக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க இந்த தாட்டி. அதில் வந்து ஜென்ரல் ப்ரியாரிட்டிக்கு வந்து 84 மார்க்கும், எம்பிசி ப்ரியாரிட்டிக்கு வந்து 60 மார்க்கும், எஸ்சிஏ, உமன், விடோ அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டியில் வரவங்களுக்கு வந்து 70 மார்க்கும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்ச்மேனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக 8 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஜென்ரல் உமனுக்கு வந்து எவ்வளோ வரும்னா 65 மார்க்கும், ஜென்ரல் ப்ரியாரிட்டிக்கு வந்து 80 மார்க்கும், பிசிக்கு வந்து எவ்வளோ வரும்னா 65 மார்க்கும், எம்பிசி உமனுக்கு வந்து 70 மார்க்கும், எஸ்சிக்கு வந்து 84 மார்க்கும் வரும். அடுத்து எஸ்டி ப்ரியாரிட்டி அவங்களுக்கு வந்து 68 மார்க்கும் வரும். அடுத்து வந்து நம்ம எந்த போஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம்னா வாட்ச்மேன் கம் மசாஜி இந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் பண்ணுறோம். டோட்டலாக இதுக்கு வந்து 4 வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஜென்ரல் உமன் விடோவுக்கு வந்து 65 மார்க்கும், பிசி ப்ரியாரிட்டியில் வந்து 60 மார்க்கும், எம்பிசி ப்ரியாரிட்டியில் வந்து 65 மார்க்கும், எஸ்சி ப்ரியாரிட்டியில் வந்து 68 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து பார்க்க போகிற போஸ்ட் என்னென்னா மசாஜி. இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா டோட்டலாக 18 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறதுலே இதில் மட்டும்தான் வேகன்சி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாத்துலேயும் 3, 4, 8 தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம கேஸ்ட் வரையாக எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். மசாஜிக்கு வந்து ஜென்ரலில் வந்து 94 மார்க்கும், ஜென்ரல் உமன் வந்து 90 மார்க்கும், ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் வந்து 65 மார்க்கும், பிசி அவங்களுக்கு வந்து 55 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து பிசி ப்ரியாரிட்டியில் வந்து 50 மார்க்கும், எம்பிசி 75 மார்க்கும், எம்பிசியில் உமனுக்கு வந்து 65 மார்க்கும், எம்பிசி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 60 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து வந்து எஸ்சியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 92 மார்க்கும், எஸ்சி உமன் விடோ இவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா 65 மார்க்கும், எஸ்சி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 60 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்து வந்து எஸ்சிஏ இதில் வந்து சேம் 60 மார்க் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கட் ஆஃப் பண்ணுறது இருக்கும். தொடர்ந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து தயாராகுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.